இந்த விடியல் உங்களுக்கு ஆனந்தமான விடியலாய் மாறட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதின் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதிகாலையில யாக்கோபு எழுந்து அந்த தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதற்கு எண்ணெய் வார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு அதிகாலை. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால் யாக்கோபுடைய தலையெழுத்தை மாற்றின ஒரு அதிகாலை. ஒவ்வொரு அதிகாலையும் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையில பயத்தோடு எழும்புகிறோம். சில அதிகாலையில சந்தோஷத்தோடு எழும்புகிறோம். சில அதிகாலை நமக்கு வேதனைகளை தருகிறது. ஐயோ, இந்த நாள் எப்படி இருக்குமோ, இந்த நாளில் செய்கிற வேலைகள் எப்படி இருக்குமோ, நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பலவிதமான ஏக்கத்தோடு கலக்கத்தோடு பெருமூச்சுகளோடு சில அதிகாலையில் ஆரம்பிக்கிறோம். அப்படி யாக்கோபு முந்தின நாளே அவருடைய பயணம் தொடங்கி விட்டது. ஏன் பயணப்படுகிறார் என்று நமக்கு தெரியும். ஒரு பயணப்பட்டே ஆக வேண்டும். ஆகவே வீட்டை விட்டு அனுப்பப்படுகிறார். ஒரு கட்டாய சூழ்நிலை நிமித்தமாய் ஈசாக்கும் ரெபெக்காலும் தன்னுடைய குமாரனாகிய செல்ல குமாரனாகிய யாக்கோபை அனுப்பி வைக்கிறார்கள். ஏசாவுக்கு பயந்து, நீ போ, உன் மாமாவுடைய வீட்டில் போய் அங்கே உனக்கு பெண் பார்த்து நீ அங்கே இரு, நாங்கள் சொல்லுகிற வரைக்கும் நீ அங்கே இரு என்று சொல்லி யாக்கோபை அனுப்பி வைக்கிறார்கள். இதுவரைக்கும் யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டதே இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு நல்ல யாக்கோபு, தேவனால் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு யாக்கோபு கட்டாய சூழ்நிலை நிமித்தமாய் வீட்டை விட்டு அனுப்பப்படுகிறார். பிரயாணம் தொடங்கி ஆயிடுச்சு. அவர் முந்தின நாளே பயணப்பட்டாயிற்று. பயணப்படும் போது இரவு வேளை வந்தபடினாலே லூஸ் என்ற ஒரு இடத்திற்கு வந்தபோது, அதுதான் ஒரு நாள் பிரயாணத்தை தான் யாக்கோபு முடித்திருக்கிறார். அந்த பிரயாணத்தை அவர் முடித்த போது இரவு வேளையா இருந்தபடினாலே ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து, அதான் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சூரியன் அஸ்தமித்தபடினால் என்று சொல்லப்பட்டிருக்குது. சூரியன் அஸ்தமிக்கும் போது பிரயாணத்தை தொடங்க முடியாது. இருள் நிறைந்த சூழ்நிலையில வனாந்திர பயணம் மிக கடுமையாயிருக்கும். அது யாக்கோபுக்கு தெரியும். ரெபெக்காள் சொல்லி அனுப்பியிருப்பாங்க, மகனே இரவு வேளை வந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல ராத்தங்கி விடு என்று சொல்லி. ஏனென்றால் அந்த வனாந்திரத்திலே அவர்களால் நடக்க முடியாது. துஷ்ட மிருகமுடைய பயங்கள் இருக்கும், இருள் நிறைந்த சூழ்நிலைகள் இருக்கும். இப்படியெல்லாம் பல இக்கட்டான சூழ்நிலையிலே யாக்கோபு கட்டாயமாய் இங்கே ராத்தங்க வேண்டிய நிலைமை ஆயிற்று. ஒரு இரவு எப்படி மாறுகிறது பாருங்கள். முந்தின நாள் வரைக்கும் வீட்டில் செல்ல குமாரனாய் தாயோடு தகப்பனோடு வலம் வந்த அதே யாக்கோபுடைய நிலைமை இந்த ராத்திரியில வேறு விதமாய் தொடங்குகிறது. சூரியன் அஸ்தமிக்கிறது. ஒரு கல்லை எடுத்து அந்த இடத்துல படுத்துக் கொள்ளுகிறார் தலைக்கு வைத்து. என்றால் அவருடைய இருதயம் அங்கு நொறுங்கி போயிருந்திருக்கும். வெறுமை, தனிமை, தாயில்லை, தகப்பன் இல்லை, நினைத்த எந்த சூழ்நிலையும் அனுகூலமா இல்லை. எதை நம்பி படுத்தாரோ தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு, நல்ல தூக்கத்தை கர்த்தர் தந்தார். படுத்திருக்கிற இடம் வனாந்திரமா இருந்தாலும், படுத்திருக்கிற லூசா இருந்தாலும், அந்த இடத்துக்கு பேர் லூசு, லூசா இருந்தாலும், ஒரு தனிமையின் அனுபவமா இருந்தாலும், உள்ளம் உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஐயோ இப்படி வீட்டை விட்டு அனுப்பப்பட்டேனே, என் வாழ்க்கை என்னவா இருக்குமோ என்று சொல்லி பல கேள்விகள் இருந்தாலும், அந்த படுத்திருந்த இடத்துல யாக்கோபுக்கு தரிசனமான ஒரு தேவன் உண்டு. யாக்கோபுக்கு தரிசனமான ஒரு தேவன் உண்டு. அங்கே ஒரு நல்ல சொப்பனத்தை பார்க்கிறார். தேவதூதர்கள் அந்த ஏணியில ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணி பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியின் நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. அந்த ஏணியின் நுனியில அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபோடு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு காட்சியை யாக்கோபு தரிசிக்கிறார். அந்த காட்சியை பார்த்தபோது யாக்கோபுக்கு முழிப்பு வரவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில எழுந்து தன் தலையின் கீழ் இருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி என்று சொல்லப்படுகிறது. காலையில் விழித்து பார்க்கிறார். ஓ, நாம் கண்டது சொப்பனம் போல. நாம் சாதாரண ஸ்தலம் என்று இந்த ஸ்தலத்தில் படுத்துக் கொண்டோம். ஆனால் இதிலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்துதான் முந்தின வசனங்களை சொல்லுகிறார். இது பயங்கரமான ஸ்தலம், இது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். நான் இது ஒரு சாதாரண வனாந்திரம், சாதாரண வெறுக்கப்பட்ட பூமி என்று நான் நினைத்தேன். ஆனால் இது தேவன் அசைவாடுகிற இடம். இது எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று சொல்லி பெயரை மாற்றுகிறார். லூசா இருந்த அந்த இடத்திற்கு அவர் பெத்தேல் என்று பெயர்
பேர் வைக்கிறார். யாக்கோபு பார்த்த அந்த தரிசனம், அந்த சொப்பனம் யாக்கோபுடைய முழு வாழ்க்கையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்கிற நம்பிக்கைக்குள்ளாய் அவனை கொண்டு வர செய்து. அதான் சொல்லலாம், யாக்கோபுடைய தலையெழுத்து அந்த அதிகாலையில மாற்றப்பட்டது. ஏசா நினைச்சிருப்பாரு யாக்கோபை எப்ப கொல்லலான்னு சொல்லி. அம்மா அப்பா நினைச்சிருப்பாங்க இனி யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவாருன்னு. ஈசாக்கு ரெபெக்காளுக்கு தெரியாது. ஏனென்றால் கடைசி வரைக்கும் ஈசாக்கு பார்த்தாரு, ஆனா ரெபெக்காள் அம்மா பார்த்த மாதிரி வேதத்துல சொல்லப்படல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில யாக்கோபுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாய் கலக்கத்தோடு இருக்கும்போது இந்த சொப்பனம் ஒன்று யாக்கோபுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. என்ன சொப்பனம் என்றால் அந்த ஏணிதான் விஷயம். ஒரு ஏணி, பெரிய ஏணி, அவ்வளோ பெரிய ஏணியை வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அந்த ஏணி நுனி வானத்தை எட்டி இருக்கிறதை அவன் கண்டு, அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறதை கண்டு, அதில் தான் கர்த்தர் பேசுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் நான் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமா இருக்கிற. ஓ, என்ன மகிமையா அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் யாக்கோபோடு பேசல. ஒரு இடத்துல கூட ஆண்டவர் யாக்கோபோடு பேசின மாதிரி, ஏன்னா கூடாரவாசியா தான் இருக்கிறாரு, அம்மா அப்பா கூட தான் வாசம் பண்றாரு. ஆனாலும் கர்த்தர் பேசல. என்னைக்கு வீட்டை விட்டு தனித்து மகனாய் கண்ணீரோடு கவலையோடு தாயால தகப்பனால என்றைக்கு யாக்கோபு வெறுமையாய் இறக்கி விடப்பட்டாரோ, அதே ராத்திரியில யாக்கோபுடைய ஆண்டவர் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். தேவ ஜனமே, சில நபர்கள் நம்மளை வெறுமையாய் அனுப்பி விட்டுருக்கலாம். நீங்க வெறுமையா நிற்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டிருக்கலாம். நீங்க எதிர்பார்க்கிற சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில அனுகூலமா இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு பாடின பாடலின் ஒரு வரி உங்கள் இருதயத்தை தொட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். வாழ்க்கை பயணத்தில் அவர் மேக தூணு. எப்பெல்லாம் உடையிறீங்களோ, எப்பெல்லாம் கலங்குறீங்களோ, எப்பெல்லாம் கேள்வி வருதோ, எப்பெல்லாம் தனிமையோ வெறுமையோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கலங்குறீங்களோ, தாராளமா இந்த பாட்டை பாடலாம். நான் சொல்றேன், இந்த பாடல் உங்க வாழ்க்கையில தேற்றும். எத்தனையோ நேரத்தில் இந்த பாடலை பாடி 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 ஆத்தும நேசர என் வாழ்க்கையில உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்தின நாட்கள் ஏராளம். நீங்களா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் உண்டு என்று இந்த காலவெளியில நம்பிக்கையோடு உங்களோடு பேசுறேன். யாக்கோபு என்னைக்கு வீட்டை விட்டு இறங்கினாரோ அன்னையிலிருந்து எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் தேவன் இருக்கிறார், இருந்தார். ஒவ்வொரு சூழ்நிலை பேசிட்டே போறாரு. மாமா வீட்லயும் பேசுறாரு, மாமா வீட்டுக்கு போற வழியிலும் பேசுறாரு, திரும்பி வரும்போது பேச. என்ன கர்த்தருடைய லீடிங் பாருங்க. ஆண்டவர் பேசிட்டே போறார். ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் இருக்கிறார். அதான் சொன்னேன்ல, வாழ்க்கை பயணத்துல மேகத்தூணுன்னு. தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், நேசிக்கிற உறவுகளா இருக்கலாம். குறிப்பிட்ட சூழ்நிலை மட்டும்தாங்க உடன் வர முடியும். அதுக்கு மேல அவன் மனிதருக்குன்னு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லைக்கு மேல அவங்களால எவ்வளவு நினைச்சா கூட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. உங்கள் வாழ்க்கையில எந்த கடினமான சூழ்நிலைகளும் எந்த காரிருளிலும் உட்புகுந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் உண்டானால் அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு. மறந்துடாதீங்க. சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வாலி பிள்ளைகளா இருக்கலாம், வாழ்க்கை பயணத்துல அவர் மேகத்தூணா இருப்பாரு. நீங்க தைரியமா சொல்ல முடியும், அவர் மேகத்தூண் என் கூட வர்றாரு. கலங்கும் போதெல்லாம் அவருடைய வார்த்தை நம்மளை தேற்றுது. தேவனுடைய பிள்ளைகளே, யார நம்பி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ, இல்லைன்னா இவங்க அனுகூலமா இருந்தா என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வந்திருக்கும், இவங்க மட்டும் இந்த காரியத்துல என் கூட கைகோர்த்து நின்னாங்கன்னா என் பிள்ளையோட நிலைமை மாறி இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. இந்த காலையில சொல்றேன், கர்த்தரை மட்டும் நம்புங்க. கர்த்தர் மட்டும் உங்க வாழ்க்கையில வரட்டும். யாரை நம்பி, அது உன் கணவனா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க மனைவிகளா கூட இருக்கலாம், எல்லாம் அடுத்தது. அவங்க நேசிக்கணும், அவங்கள நம்ப கூடாது நான் சொல்லல. ஆனா இயேசுவை விட நம்புறதுக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கும் ஆண்டவரால ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட போவதே இல்லை. யாக்கோபுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுறது எது தெரியுமா? அந்த ஏணி கிறிஸ்துவுக்கு ஆதாரமா இருக்கிறது, அடையாளமா இருக்கிறது. அது ஆசீர்வதிக்கிற ஏணி. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை உயர்த்துகிற ஏணி, உங்களை விடுவிக்கிற ஏணி, உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஏணி, உங்களை உன்னதத்திற்கு கொண்டு செல்கிற ஏணி. அந்த ஏணி உங்க வாழ்க்கையில வைக்கப்பட்டு இந்த காலை வேளையில ஆண்டவரே, அந்த ஏணிக்கு மேல கர்த்தர் நின்று ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும். ஏன் உன் தேவன் சொல்லல? உங்க அப்பாவையும் சொல்லி தாத்தாவையும் சொல்றாரு, தாத்தாவாகிய ஆபிரகாமையும் சொல்லி அப்பாவாகிய ஈசாக்கையும் சொல்றாரு. ஓ, அந்த வார்த்தை எவ்வளவு மகிமையா இருக்குது. நான் கூட நினைச்சு பார்த்தேன், ஆண்டவரே, காலங்களும் வருஷங்களும் தாண்டும் போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமாகி பேசினார்னா இப்படி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகிட்ட தரிசனமாக முடியுமா? உன் தாயுடைய தேவன், உன் தகப்பனுடைய தேவன் என்று சொல்லி நம்முடைய பேரை சொல்லி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமாகணும்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு உத்தமமா இருக்கணும். வந்திருக்கிற தேவ ஜனங்களே, நேரமானதுல வார்த்தையை முடிக்க போறேன். உத்தமமா வாழுங்க. ஆபிரகாம் உத்தம தகப்பன், ஈசாக்கு உத்தம தகப்பன்,
அந்த ஏணி சாதாரண ஏணி அல்ல, வெறுமையான ஏணி அல்ல. அது அந்த ஏணியில கர்த்தர் இருக்கிறார். அதுதான் அந்த ஏணியின் ஸ்பெஷல். சூரியன் அஸ்தமிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அஸ்தமித்தது போல இருக்கலாம், மறைந்தது போல இருக்கலாம். உங்கள் சுக வாழ்வு அஸ்தமித்தது போல இருக்கலாம், உங்கள் நம்பிக்கை அஸ்தமித்தது போல இருக்கலாம். எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை அஸ்தமிக்கிறது போல இருக்கிறதோ, இயேசுவாகிய சூரியன் இந்த விடியற் காலையில உங்களுக்காக உதிக்கும். இயேசுவின் நாமத்தினால். அவர் சூரியன். உலகத்துல பார்க்கிற சூரியன், கிழக்குல உதிக்கிற சூரியன் மறையும் சாயங்கால நேரத்துல. ஆனா அந்த இயேசுவாகிய சூரியன் மறையாத. அதான் ஏசாயால சொல்றார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அந்த ஏணி இடையில நின்றுதான் அந்த ஏணி ஸ்பெஷல் இல்ல தேவனுடைய பிள்ளைகளே. அந்த ஏணியின் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அந்த வார்த்தையில மகிமை இருக்குது தேவனுடைய பிள்ளைகளே. அதை சாதாரணமா என்னால வாசிக்க முடியல. கிறிஸ்துவின் ஏணி உங்க குடும்பத்துல வைக்கப்படட்டும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைக்கப்படட்டும். குடும்பத்துக்குள்ள இருக்கிற சில அருவருப்புகளை அந்த ஏணி மாற்றட்டும். குடும்பத்தில் இருக்கிற சில உடைவுகளை கத்தார் அந்த ஏணி மாற்றட்டும். அது சாதாரணமான ஏணி இல்ல. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அந்த யாக்கோபின் ஏணி வைக்கப்படுமானால் உன் சரித்திரம் மாறும், உங்க தலையெழுத்து மாறும், உங்க தலைவிதி மாறும். யாரெல்லாம் இது வாழாது, இது வளராதுன்னு சொன்னாங்களோ அவங்க மத்தியில யாக்கோபின் தேவன் உங்களுடைய தேவன் என்பதற்கு அடையாளமாக உங்கள் வாழ்க்கையில எல்லாம் அஸ்தமித்த சூழ்நிலையில் இருந்தாலோ இந்த ஏணி உங்களை உயர்த்தும், இந்த ஏணி உங்களை ஆசீர்வதிக்கும், இந்த ஏணி உங்களை கனப்படுத்தும். இந்த ஏணி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இதுவரைக்கும் அனுபவிக்காத எல்லா பகுதிகளுக்கும் இந்த ஏணி ஒன்றுகளை கொண்டு செல்லும். ஆனா ஒண்ணு, அந்த ஏணி நுனி வானத்தை எட்டி இருக்கணும். அதான் உண்மை. சில வீட்டுல ஏணி இருக்குது, ஆனா அந்தரத்துல தொங்குறது போல இருக்குது. ஏணிக்காக ஜெபிச்சிங்க, ஆண்டவரே இந்த ஜெபமாகி ஏணியில ஏறணும், இந்த ஆசீர்வாதமா ஏணியில ஏறணும்னு நினைச்சோம். உண்மைதான். அந்த ஏணி நுனி வானத்தை எட்டலையே தேவனுடைய பிள்ளைகளே. அந்த ஏணி நுனி வானத்தை எட்டி இருக்கிறதா? கிறிஸ்துவுக்கும் நம்மளையும் கனெக்ட் பண்ற ஏணி, அது இணைப்பு பாலமா இருந்த ஏணி. அந்த ஏணியில தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தனிமையாய், வெறுமையாய், அழுகையோடு, தவிப்போடு அனுப்பப்பட்ட யாக்கோபு. பின்னுள்ள வசனங்களை வாசிக்கிறோம், ஒண்ணுமே யாக்கோபுடைய கையில இல்ல. அதனால தான் இருந்த எண்ணெயை மட்டும் அந்த தூண்ல வாக்குறார். ஏன் அந்த எண்ணெய்? நான் முந்தைய சொல்லியிருக்கிறேன், வனாந்திரத்தில் நடக்கும்போது கால்கள் பொத்து போயிருமா, அந்த ஹீட் தாங்க முடியாம. அதனால அம்மா எவ்வளவுதான் நேசிச்சாலும் ரெபெக்காள் அம்மா எண்ணெய் மட்டும் கொடுத்து அனுப்பினாங்க. அதில் தான் கீழுள்ள வசனத்தை அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது யாக்கோபு சொல்றாரு, எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தருவீங்களாப்பா. என்ன ஒரு ஜெபம்! வேற ஒண்ணே யாக்கோபுக்கு கேட்க தெரியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை முடிக்க போறேன். அந்த ஏணிக்கு மேலாக கத்த நின்று, நீ படுத்திருக்கிற அந்த பூமி சாதாரணமானதுல, இது லூஸ் அல்ல, இது பெத்தேல் பெத்தேல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். நான் இங்க வெளிப்பட போறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடுவதில்லை. உன்னை நீ படுத்திருக்கிற அந்த பூமியை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி நிச்சயத்தோடு கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். அந்த ஏணியின் நுனி வானத்தை எட்டி இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி இருக்கிறீங்களா? கிறிஸ்துவோடு வாழ்றீங்களா? கிறிஸ்துவோடு நடக்கிறீங்களா? ஜெப சத்தம் உங்க வீட்டுல கேட்குதா? இந்த ஏணிக்காக ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே, இந்த ஏணி நுனி, இந்த ஏணி மாற்றப்படக்கூடாது என்னுடைய பிள்ளைகளே. ஒரு நாள் இங்க வச்சு, ஒரு நாள் அங்க வச்சு, ஒரு நாள் வெளியே தூக்கி போட்டு நோ. இந்த ஏணி நிரந்தரமா எல்லாரும் கண்களை மூடலாம், முழங்கால் படிக்கலாம். இந்த ஏணி நிரந்தரமா உங்க வீட்டுல வைக்கப்படணும். நிறைய நேரத்தில் இந்த ஏணி இல்ல வீட்டுல இல்லவே இல்லை. ஏணி இல்ல, கிறிஸ்துவை உங்களை இணைக்கிற ஏணி இல்ல தேவனுடைய பிள்ளைகளே. ஓ ரபாஷரா, அந்த ஏணிக்கு மேலதான கர்த்தர் நிற்பாரு. ஏணியே இல்லைன்னா எதுக்கு மேல ஏறி நின்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? இந்த அதிகாலை வேளை, ஐயோ, சரித்திர மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும். உங்க தலைவிதிகள் மாறட்டும். உங்க தலையெழுத்து மாறி, என் தலையெழுத்து, என் தலைவிதி. அழுதிங்கல்ல, என் தலைவிதினால இப்படி கண்ணீர் வடிக்கிறேன், என் தலையெழுத்தினால இப்படி கண்ணீர் வடிக்கிறேன். எந்த நேரத்துல என் தாயும் தகப்பனை பெத்தாங்களோ, எந்த நேரத்துல என்ன திருமணம் பண்ணி கொடுத்தாங்களோ, ஏன் இந்த ஊருக்கு வந்தனோ, ஓ இல்ல இல்ல இல்ல, இது லூஸா தெரியல அவங்களுக்கு, இந்த இடம் உங்களுக்கு லூஸ் போல தெரியல. இல்ல, கர்த்தர் சொல்றாரு பெத்தேல்ங்கிறாரு. ஏன்னா அதை ஏணியில அவர் கனெக்ட் பண்ணிட்டார். ஓ ராஷவோ தியாகத ராஷந்தரவோ. இந்த அதிகாலை வேளையில ஏமாற்றத்தின் அதிகாலை அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இந்த சந்தித்த ஏணியை உங்க வாழ்க்கையை மாற்றும். கிறிஸ்துவாகி ஏணியை மட்டும் உங்க வாழ்க்கையில என்னைக்கு இழந்துராதீங்க. அந்த ஏணி இல்லைன்னா நம்ம வெறுமைதான் தேவனுடைய பிள்ளைகளே. யாக்கோபை ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அந்த ஏணியில ஆண்டவர் யாக்கோபை கனெக்ட் பண்ணி விடுறார். இருக்கிற யாக்கோபு உன்னோடு போ, தைரியமா போ. நீ ஆகாரம் தான் கேட்கிற, நீ ஆடதான் கேட்கிற. ஆனா நான் சொல்றேன், நீ படுத்திருக்கிற பூமியவே நான் உனக்கு தர்றேன். ஓ, உனக்கு மட்டும் இல்ல, உன் சந்ததிக்கே தர்றேன். நீ கேட்கல, ஆனா நான் தர்றேன். மருத்துவம் எழுதின விதி மாறும் தேவனுடைய பிள்ளைகளே. ஒருவேளை நீங்க ஜாதகத்தை கிழிச்சு போட்டிருக்கலாம். ஆனா சின்ன பிள்ளைல நீங்க கேட்டிருக்கலாம், உன் ஜாதகம் சரியில்லை, உன் தோஷம் சரியில்லைன்னு யாரோ சொல்லி இருக்கலாம். யார் சொன்னதுமா? யார் சொன்னது? நான் சொல்றேன்,
கிறிஸ்துவாகிய ஏணி இந்த காலவேளையில வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பங்களும் வைக்கப்படட்டும். கிறிஸ்துவாகிய ஏணி வைக்கப்படட்டும். எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாம். நீங்க ஆராதிக்கிற ஆராதனை உங்களை விடுவிக்கும். அந்த ஏணி இந்த காலவேளையில வைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் ஏணி இல்லாம இருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில. அந்த கிறிஸ்துவோட பிணைப்பு இல்லாம இருந்திருக்கலாம். அந்த கிறிஸ்துவோட இணைப்பு இல்லாம இருந்திருக்கலாம். அந்த கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லாம இருந்திருக்கலாம். ஓ ராசா தார 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 கத்துரா தெரியாம இந்த ஊருக்கு வந்துட்டனோ, தெரியாம முடிவெடுத்துட்டனோ, அவசரப்பட்டனோ, தெரியாம இந்த வேலையில ஜாயின் பண்ணிட்ட. இல்ல 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 இல்ல, அது பெத்தேல். நீங்க இருக்கிற வீட்டை கர்த்தர் பெத்தேலாய் மாற்ற முடியும். நீங்க வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை அவர் பெத்தேலாய் மாற்றுகிறார். அவர் தரிசனமாகி விட்டார். அவர் சொல்லிவிட்டார். அவர் உங்களோடு கூட இடைப்பட்டு விட்டார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஓ கிறிஸ்துவாகிய ஏணி, கிறிஸ்துவாகிய ஏணி, ஆசீர்வதிக்கிற ஏணி, உங்களை உயர்த்துகிற ஏணி இந்த பகற்காலத்துல, இந்த அதிகாலை வேளையில உங்க வாழ்க்கைக்குள்ள வைக்கப்படுகிறது.